அனைவருக்கும் வணக்கம். இன்று யோக முத்திரைகளில் ஒன்றான காலீஸ்வர முத்திரையை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த முத்திரையின் பேரை சொல்லும் போதே நமக்கு பார்த்தோன்னா சக்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு முத்திரைனே சொல்லலாம். ஏன்னா இந்த யோக முத்திரை செய்கிறதால பல சிறப்பான பலன்கள் பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலீஸ்வர முத்திரை ஒருவருக்கு பார்த்தோன்னா மன படபடப்பு, இதை மாதிரி மன தடுமாற்றம் இதை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த முத்திரை செய்கிறதால அதை சரி செய்ய முடியும். ஸோ பொதுவாக முக்கியமாக சொல்லப்போனால் குடிப்பழக்கம், போதை பழக்கத்துக்கு அடிமையாகி பாதை மாறி சென்றவர்களெல்லாம் அவங்களோட வாழ்க்கையோட அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க அந்த பாதிப்பிலிருந்து பார்த்தோன்னா மீண்டு வர முடியும் திரும்ப. ஸோ அவங்க சில பேர் ஏன்னா இந்த குடிப்பழக்கம், போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அவங்க மீண்டு வரணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ஸோ என்னென்னா நிறைய மனப்படப்படப்பு இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை சரி செய்யணும் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் டெய்லியும் மஞ்சள் பார்த்தோன்னா 1/2 ஸ்பூன் சாப்பிட்டா சரியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த யோக முத்திரையை பயன்படுத்தியும் முக்கியமாக காலீஸ்வர முத்திரையை பயன்படுத்தும் போது அவங்களோட பண்புகள் முற்றிலும் பார்த்தோன்னா மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு மனிதனோட பண்புகளை முற்றிலுமாக மாற்றுறதுக்கான ஒரு யோக முத்திரையாக, அதாவது என்னென்னா தவறான தீய பழக்கங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த காலீஸ்வர முத்திரையை செய்கிறது மூலமாக வெளியே வர முடியும். இந்த காலீஸ்வர முத்திரை எப்படி நம்ம திருப்பட்டூர் தெரியும் சொன்னோன்னா இந்த பிரம்மனுக்கு இந்த தனி ஆலயம் இந்தியாவிலே ஒரு பெரிய ஆலயங்கள்லாம் ஒரு 3-4 ஆலயங்கள் தான் இருக்குது. ஸோ அதில் ஒன்று பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பட்டூரில் பார்த்தோன்னா பிரம்மன் கோயில் இருக்குது. ஸோ 4 முகங்கள் கொண்ட அந்த பிரம்மன் பார்க்குறதுக்கே மிக பிரம்மாண்டமாக இருக்கும், அதான் உண்மை. ஸோ அங்கே அந்த சிவாலயத்தில் இருக்கிற அந்த பிரம்மதேவர் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம வேண்டிட்டு வந்தோம், பூஜை பண்ணிட்டு வந்தோன்னா ஸோ அவங்க ஒரு மஞ்சள் மாதிரி தருவாங்க. ஸோ நம்மளோட விதியே விதியை மாற்றும் சக்தி கொண்ட ஒரு கோயிலாக அதை பார்க்குறோம். ஸோ அதை மாதிரி இந்த காலீஸ்வர முத்திரை, இந்த காலீஸ்வர முத்திரை செய்யும்போது ஒருத்தன் தவறான பாதைக்கு சென்று அவன் திரும்பணும்னு நினச்சாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஒத்துழைக்காது, மனம் ஒத்துழைக்காது. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலீஸ்வர முத்திரை மிக பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. நம்ம சிவபெருமானை பற்றி சொல்லணும்னா சிவபெருமான் எல்லா ஜீவன்களுக்கும் அவர் தான் நல்வழிப்படுத்துவார். ஸோ நமக்கு பல சோதனைகளை கொடுத்து நம்ம ஒரு தவறான வழியில் போயிட்டு திருந்தணும்னு நினச்சாலும் அதை அவர் நினைக்கும் போது அவர் அதை கண்டிப்பாக திருத்த ஆரம்பிச்சிடுவார். அவர் நம்மளை அறியாமலே பெரிய பெரிய தவறு செய்தவர்கள் கூட அவங்கள திருத்துவார். ஸோ திருத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மரணமே ஏற்படும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி சிவபெருமான் பார்த்தோன்னா நல்வழிப்படுத்துவார். ஒருத்தர் பார்த்தோன்னா ஸோ அவர் அழிக்கும் கடவுள்னா அவர் உயிரை அழிக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிவபெருமான் நமக்குள்ளார இருக்கிற அந்த ஆணவத்தை, தீய குணங்களை, இதை மாதிரி விஷயங்களை தான் பார்த்தோன்னா அழிச்சிருவார் அவர். அவர் வணங்கும் போது அவங்களோட பக்தர்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த யோக முத்திரை ரொம்ப எளிமையானதான். இதுவும் என்னென்னா யோனி முத்திரை செய்கிற மாதிரி தான் இதுவும் இருக்கும். என்ன ஒன்று, இது ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவிரலை ஒன்றாக இணைப்போம், அதேமாதிரி பெருவிரலை ஒன்றாக இணைப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஹார்ட் ஷேப் பார்த்தோன்னா உருவாகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நெஞ்சுக்கு நேராக வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், அது முக்கியமாக அந்த பெருவிரல், கட்டை விரல் நுனிகள் நம்ம என்னென்னா அந்த நெஞ்சை நோக்கி இருக்கணும், நம்மளை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் நெஞ்சுக்கு நேராக இருக்க வேண்டும். இந்த முத்திரையை என்னென்னா மூச்சை மெதுவாக இழுத்து விடணும். இந்த முத்திரை செய்யும் போது இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் ஸோ என்னென்னா மோதிர விரலையும் சுண்டு விரலையும் மடக்கி நீங்கள் பார்க்க முடியும், வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ அதேமாரி தான் என்ன செய்யணும்னா ஆள்காட்டி விரலையும் மடக்கி இருக்கணும். ஆள்காட்டி விரலையும் மடக்கிட்டு இதை பாருங்கள், இந்த பொசிஷனை பாருங்கள். ஆள்காட்டி விரலையும் மடக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆள்காட்டி விரலையும் மடக்கிருக்கணும். ஸோ அதேமாதிரி சுண்டு விரலையும் மோதிர விரலையும் அது மாதிரி மடக்கிருக்கணும். ஸோ நடுவிரல் நுனிகள் பார்த்தோன்னா 2 கைகளோட நடுவிரல் நுனிகள் தொட்டு கொண்டு இருக்கும். அதேமாதிரி கட்டை விரல் நுனிகள் தொட்டு கொண்டு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட்டிங் ஷேப் வரும். ஸோ இப்படி தான் இந்த பொசிஷனே, இந்த போஸ்டரே இதுதான். ஸோ இதை நம்ம 10 முறை மூச்சை இழுத்து விடணும். இந்த மூச்சை இழுத்து விடுறது மிக அதாவது என்னென்னா நம்ம பழக்க என்ன ஆகுனா அது ஸ்லோ ஆகிட்டே வரணும். மூச்சை இழுக்கிற நேரமும் மூச்சை வெளியேற நேரமும் பார்த்தோன்னா அதிகமாகிக்கினே போகணும்.
ஸோ அது மாதிரி வந்து இந்த முத்திரை வந்து செய்யணும். இந்த முத்திரை செய்கிறதால நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதோட பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து புரியும். ஸோ அதுவும் முக்கியமாக யாரெல்லாம் வந்து நான் வந்து ஒரு தீய பழக்கத்தில் வந்து போயிட்டேன், ஸோ வந்து நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், என்னோடய வாழ்க்கையை மாற்றணும், என்னை சார்ந்தவர்களுக்கு வந்து நான் வந்து பெரிதும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த யோக முத்திரையை வந்து செஞ்சு நிச்சயமாக வந்து பலன் பெறணும்னு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.